நமது வாழ்க்கையில் எல்லா பரக்கத்துடைய வாசல்கள் திறந்து கிடைக்க, நமது வாழ்க்கையில் சம்பாத்தியம் என்பது கிடைக்க, அதுபோல் பிள்ளைகள் நல்ல ஒரு நிலை அடைய, நல்ல ஹையரான ஒரு வேலை கிடைக்க, நாம் இருக்கக்கூடிய வேலையிலே ஒரு உயர்வு பெறுவதற்கும், இருக்கக்கூடிய வேலையில் நமது சம்பளம் என்பது உயரவும், இதற்கு எல்லாம் ஆசைப்படக்கூடியவங்க தான் நாம் ஒவ்வொருவருமே. நமது தொழுகையில், சுன்னத்து தொழுகையில் நான் சொல்லக்கூடிய சில சூறாக்களையும், சில திக்ருகளையும் ஓதி நீங்க தொழுதா, அதாவது எக்ஸ்ட்ரா தொழுகைன்னு நான் சொல்லல. நாம் சாதாரணமாக தொழக்கூடிய சுன்னத்து தொழுகையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஓதி நீங்க தொழுதா, எல்லா பரக்கத்தும், எல்லா ரஹ்மத்தும் வர அது காரணமாகிறது. இது என்னுடைய கருத்து கிடையாது. மகான்கள் கற்றுத்தந்த ஒரு விஷயம். புனிதமான திருமறை குரானில் உள்ள ஆயத்துகளும் சூறாக்களும் ஓதி நமது வாழ்க்கையில் சம்பாத்தியம் கிடைப்பதற்கும், நமது வாழ்க்கையில் ஹயர் என்பது கிடைப்பதற்கும், நமது வாழ்க்கையில் பரக்கத்துடைய வாசல்களை இறைவன் நமக்கு திறந்து தருவதற்கும், குழந்தைகள் நல்லவர்களாக மாறுவதற்கும், மோசமான குணத்திலிருந்து அவர்கள் நல்ல ஒரு குழந்தைகளாக ஹயரான வேலை கிடைக்க, வீடு கிடைக்க, அதை போல நமக்கு இந்த துனியாவில் சமாதானமாக வாழ என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் கிடைப்பதற்கு காரணமான மகத்தான அற்புதங்கள் நிறைந்த ஒரு நிதி. அதனுடைய கதையை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். மகத்தான தொழுகையை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அடுத்தவர்களுக்கும் இந்த ஒரு இல்மை பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் நபிரத்துல்லா அம்மாபாத். இறைவன் நமது அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் மன்னித்து நமக்கு பொருத்தம் தருவானாக. நாளை நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நமக்கும் ஒரு இடம் தருவானாக. ஆமீன். நாம் எல்லாருமே ஆசைப்படுவது சமாதானத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு தான். வாழ்க்கையில் வேதனை இல்லாமல் ராகத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்க்கை செல்ல வேண்டும். யார் முன்னிலையிலும் என்னுடைய கைகளை நான் நீட்டி நிற்கக்கூடாது. நமது பல தேவைகளுக்காக யார் முன்னிலையிலும் தலை குனிந்து நிற்காமல் நல்ல மதிப்போடு மரியாதையோடு வாழ வேண்டும் அப்படின்னு தான் நாம் எல்லாருமே ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். நமது வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை எல்லாம் இறைவன் போக்குவானாக. நாம் எல்லாருமே தொழுகையை தொழக்கூடியவங்க தான். நமது வாழ்க்கையில் தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம், அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காரணம், நமது அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முதலில் பார்ப்பது நமது தொழுகையை தான். நிறைய திக்ரு ஓதுகிறோம், நிறைய சலவாத் ஓதுகிறோம், நிறைய நன்மைகளை செய்து வைக்கிறோம். ஆனால் தொழுகை இல்லை என்றால் நாம் செய்த எந்த ஒரு அமலையும் கொண்டு நாம் வெற்றி பெற முடியாது. நாளை ஆகிரத்திலும் நம்மிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறாங்க, ஒரு மனிதனை செக் பண்ணுறது முதலில் அவனிடத்தில் தொழுகை இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். அந்த தொழுகையில் அவன் ஓகே என்றாலும், அதாவது ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லை, ரொம்ப ஒரு 100க்கு 100% அவனிடத்தில் இல்லை என்றாலும் ஓகே, அவன் தொழுதிருக்கிறான், முயற்சிகள் எடுத்திருக்கிறான், அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே இறைவன் பொறுத்து தருவான். ஆனால் ஏராளமான சதக்கா கொடுத்திருக்கிறான், ஏராளமாக குரானை ஓதியிருக்கிறான், ஏராளமான திக்ரு ஓதியிருக்கிறான், இவை எல்லாம் இருந்தும் அந்த தொழுகை ஒன்று இல்லை அப்படின்னு ஒன்று இருந்தாலே அவன் அங்கு மாட்டி விடுவான். நான் இங்கே ஒரு அற்புதமான தொழுகையை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நாம் சாதாரணமாக தொழக்கூடிய ஒரு சுன்னத்து தொழுகை தான். அந்த தொழுகையில் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ருகளையும் இந்த சூறாக்களையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி நீங்கள் தொழுதா இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை மூலமாக உங்களுக்கு அதிக அளவில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்பது உங்களிடத்தில் வந்து சேரும். அதாவது உங்களுடைய வருமானம் என்பது அதிகமாகும். பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவாங்க. அதே போல் நல்ல வேலை கிடைக்கும். இப்படி நமக்கு தேவையுள்ள விஷயங்கள் நமக்கு எல்லாமே நம்மிடத்தில் வந்து சேரும். நமது வாழ்க்கையில் சம்பாத்தியத்துடைய வருமானத்துடைய வாசல்களை ரப்பு திறந்து தருவான். இந்த தொழுகையுடைய நேரம் என்பது தஹஜ்ஜுடைய நேரமாகும். தஹஜ்ஜுடைய நேரத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இல்லை. அதனுடைய சிறப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த தொழுகையும் நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழ வேண்டும். நமது வாழ்க்கையில் அனைத்து வாசல்களும் திறந்து கிடைக்கும். பரக்கத்தும் ரஹ்மத்தும் வந்து சேரும். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தொழுகை இது. இந்த தொழுகையை தொழுவதற்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது, அதிக ரக்காத்துகளும் கிடையாது. நமக்கு தெரிந்த சூறாவை ஓதினால் போதும், தெரிந்த திக்ருகளை நீங்கள் ஓதினால் போதும். எளிதாக தொழ முடிகின்ற ஒரு தொழுகை, அதிக நேரம் இல்லை. நமது வாழ்க்கையில் சந்தோஷம் வர வேண்டும் அப்படின்னு தான் நாம் எல்லாருமே ஆசைப்படுகிறோம். பரக்கத்து வர வேண்டும். வீடு இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் கவலைப்படுகிறவங்க, என்னைக்கு எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு பரிகாரம் இந்த வீடியோ. இனி
நான் இனி ஒரு வீடை எனக்கு கட்டுவதற்கு லோன் எடுக்கவா? இல்ல வட்டியில நான் சென்று விழவா? அப்படின்னு பல சிந்தனையோடு நடக்கக்கூடியவங்களுக்கு, அவர்களுக்கு எல்லாமே எந்த ஒரு லோனும் இல்லாமல், எந்த ஒரு வட்டியில் சென்று மாட்டிவிடாமல், நமது வாழ்க்கையில் ஹையரான ஒரு வீடு கிடைக்க இறைவன் பல வழிகளை நமக்கு தயார் செய்து தருவான். நாம் இந்த மகத்தான 2 ரக்காத் தொழுகையை நமது வாழ்க்கையில் வழக்கமாக்கி வரும்போது. அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் புரிவானாக. இனி எப்படி தொழ வேண்டும்னு சொல்றேன். தஹஜ்ஜுத் தொழும்போது அந்த நேரத்தில் இந்த ஒரு நெய்யத்தை வைத்து தொழலாம். அதாவது நெய்யத்துன்னு தனி எதுவும் கிடையாது. நான் 2 ரக்காத் தொழுகின்றேன் அப்படின்னு நீங்க நெய்யத்து வைத்தால் போதுமானது. இந்த சுன்னத்து தொழுகையில் நான் சொல்லக்கூடிய சூரா திக்ரு ஓதினால் அந்த தொழுகை மூலமாக நமது வாழ்க்கையில் பெரிய அளவில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் மாற்றங்களும் வந்து சேரும்னு மகான்கள் கற்று தந்திருக்காங்க. அந்த தொழுகை எது? நமது தேவைகள் பூர்த்தியாக 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். அதாவது சஹருடைய நேரத்தில், அதாவது தஹஜ்ஜுத்துக்கு எழும்பி தொழக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்து 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். முதல் ரக்காத்துல ஒரு அடியான் ஓத வேண்டியது சூரத்துல் ஃபாத்திஹா பின் சூரத்துல் காஃபிரூன் எத்தனை தடவை ஓத வேண்டும்னா 17 தடவை ஓத வேண்டும். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பின் அதை போலவே 17 தடவை சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி ஓதிவிட்டு உங்களுடைய ருக்கூவில் 2 ரக்காத்திலுமே சுபஹான் ரப்பீல் ஒலீம் வபிஹம்திஹி என 17 தடவை ஓதுங்க. சாதாரணமாக 3 தடவை நாம் ஓதுவோம். இந்த இடத்துல நீங்க 17 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் சுஜூதில் எப்பொழுதும் ஓதக்கூடிய திக்ரான சுபஹான ரப்பீல் அலா வபிஹம்திஹி என 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். சபஹ மரத்தின் 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் எப்பொழுதும் தொழுவது போல் தொழுது சலாம் கொடுத்து கொள்ளுங்கள். அதன் பின் உங்களுடைய தொழுகையை முடித்துவிட்டு ஆயத்துல் குர்சி, அதாவது அந்த இடத்திலே இருந்து 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் என்று ஓதிவிட்டு ஆயத்துல் குர்சியை 17 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நாம் இந்த தொழுகையில் 17 தடவை சூரத்துல் காஃபிரூன் ஓதுகிறோம், 17 தடவை சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுகிறோம், ருக்கூவில் 17 தடவை எப்பொழுதும் ஓதக்கூடிய திக்ரை ஓதுகிறோம். அதே போல் சுஜூதில் 7 தடவை நீங்கள் ஓத வேண்டிய திக்ரை ஓதுங்க. அதன் பின் 17 தடவை ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு 2 ரக்காத் தொழுகை தொழுதால் அந்த அடியானுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய நிதிகள் கூட வந்து சேருமாம். என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இது நடக்காது, நான் நினைத்த காரியங்களை எல்லாம் நான் மறந்து விட்டேன், நான் அடியோடு அப்படி அதை ஒதுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு திறந்து கிடைக்கும், நடந்து கிடைக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு எஜமானான ரப்பு, வஹாபான ரப்பு வீட்டை ஏற்படுத்தி தருவான். வேலை இல்லாதவர்களுக்கு இறைவன் ஒரு வேலை ஏற்படுத்தி தருவான். சம்பாத்தியத்தை பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு சம்பாத்தியத்தின் வாசல்